பாருங்க என் வீட்டில் குடல் வாங்கியிருக்கோம், சண்டே ஸ்பெஷல். இது வந்து நுரையீரல். ஆமாம், இது பாருங்க. தாத்தா பாரு குடல் பாருங்க. குடல் சுத்தம் பண்ணுறது எப்படின்னு காட்டணும். சூடாக வெந்நீர் போட்டுருந்தாங்க. இதில் போட்டு அப்படியே டிப் பண்ணணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு நிமிஷம். இது உடனே இதுமாரி போட்டு ரொம்ப நேரம் வைக்க கூடாது. வச்சா தோல் வராது. உடனே எடுத்துடணும். அதெல்லாம் ஜாக்கி சாப்பிட்டோம்னா. ஆமாம். கை வைக்காதடா, நாருண்டா விஜி. நான் கையில் என்ன விஜி நான் அது உள்ள ஏதாவது இருக்கா? அது உள்ள முடி 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 இப்படியே வை. பழச வைமா. முடியுமா? சத்தம் போடாத. முடி இருந்துச்சுன்னா அப்போ முடின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தூருக்குள்ள ஒரு பாருங்க. வெந்நீர் போட்டுட்டு இதுமாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படி வந்துடும். கையை விட்டு இல்லையா? சீக்குச்சி எடுத்து, தென்னங்குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி உள் பக்கத்தை வெளி பக்கமாக்கணும். அப்படியே உள்ளே இருக்கிறது வெளில வந்துடும் பாருங்க. அதை வச்சு பாருங்க. நீங்கள் வந்துச்சுன்னா இழுத்து விட்டோன்னா உள்ளே இருக்கலாம், கரெக்டாக வந்துடும். உள்ள திருப்பி இப்படி குத்தணும். வந்துடும். வாடி ஏன் இப்படி திருப்பினுங்க? அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து அதோட இது அழுக்குலாம் இருக்குது. அப்படியெல்லாம் போட்டு கையால் இது பண்ணால் வரும்னு சொல்லி சில பேர் செய்வாங்க. அது எனக்கு பிடிக்காது. இப்படி தான் திருப்புவோம் நான். இப்படி திருப்பிட்டு அப்புறம் வெந்நீர் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதை போட்டு எடுத்து வாஷ் பண்ணணும். அதுலேருந்து தண்ணியும் வராதா? வரும். அந்த தண்ணியை வருது பாருங்க. உள்ள அதோட கசடு. எல்லா குடலும் திருப்பிட்டோம் பாருங்க. மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணுறேன். ஒரு 2 தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு வச்சேன். அப்புறம் ஆஃப் பண்ணுறேன். அது திருப்பி வச்சுருக்கேன். சுட சுட வெந்நீர் போட்டுருக்க பாருங்க. சூடாக வெந்நீர் ஊற்றிட்டோம் பாருங்க. இதில் வந்து எல்லாமே இதாகிடும். நவுரட்டை அடுப்பு
அடுப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நல்லா கொதி வந்த பிறகு அப்புறம் வடிகட்டிட்டு அப்புறம் தான் அரியணும். வெந்நீர் போட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் பாருங்கள். கொதிக்க வச்சோம்னா கொஞ்சம் வெந்தே போயிட்டு பாருங்கள். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வந்துடும். ரெண்டு போதுமா? இதுக்கப்புறம் இதை ஆற வச்சு சின்ன சின்ன பீஸை நறுக்கி அதுக்கப்புறம் அலசணுங்க.